இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. படித்த வாத்தியார் வேணாம் சார், தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மாணவர்கள் தீக்குச்சி மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருந்தால் போதும், கொழுந்து விட்டு பிரகாசமாக இருக்கும். ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ப்ரொஃபஷனையும் அவங்கவுங்க அப்படிதான் பார்க்கணும். ஆனா சில காரியங்கள் வந்து அப்படிதான் உயர்த்தி விடுகிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒன்றுதான் இந்த ஆசிரியர் பணி. யாரோ ஒருத்தர் தான் ஒருத்தர் சொல்லி தரணும்ட்டு இல்லை, ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். என்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை உடையவர்களாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருப்பது ஆசிரியர்களாகவே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பாடம் சொல்லித்தரும். இந்த படைப்புகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். எறும்பு இடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். பறவைகளை கவனித்து பாருங்கள், கப்பலை பாருங்கள். வாழ்க்கையில யார் வளர்ச்சியை பார்க்கிறாங்க, யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வளர்கிறார்கள். ஒரு மாணவன் தயாராகும் போது ஒரு குருவும் வந்து விடுகிறார். வயசு 15 கூட இருக்கட்டும், 20 கூட இருக்கலாம். ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டானா அவன் யாரு, வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா வயசு 50, 60, 70 இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீங்க தான் இளைஞரா. அதாவது அறிவில்லாதது பிரச்சனை அல்ல, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாததுதான் பிரச்சனை. ஆசிரியர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே, எல்லா விஷயமும் நமக்கு வந்து சொல்லி தரும்படியாக தான் இருக்கிறது. வளர்ச்சி ஒரு ஆள் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் கற்றுக்கொள்கிற ஆளாக இருக்க வேண்டும். எந்த நிலையில நீங்க இருந்தாலும் தினந்தோறும் கற்றுக்கொள்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா நீங்க மேல ஏறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய எல்லா நேச்சர்லயும் இது ஒரு பிரதானமான நேச்சராக இருக்கிறது. தேவனும் ஒரு ஆசிரியரே. குரு அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்து குரு அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ரு அப்படின்னா இருளை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இருளை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருளை இந்த உலகத்தில் இருக்கிற சில அறிவுகளை கொண்டு சில இருளை நீக்கலாம். ஆனா வாழ்க்கையில் இருக்கிற மெய்யான இருளை இந்த குருவால மட்டும்தான் நீக்க முடியும். ஆமென். டீச்சரா இருக்கிறீங்கன்னா நீங்க டீச்சர் டே அன்னைக்கு சொல்றேன், நீங்க கடவுளுடைய ரோலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென். கடவுள் செய்யற ஒரு வேலை என்ன பண்றீங்க, செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அவருடைய டீச்சிங் ஸ்டைலை நம்ம கத்துக்கிட்டோம்னா எஃபெக்டிவான டீச்சரா மாறலாம். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை அண்டை வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. உண்மையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவங்க இருக்கீங்களா? கை தூங்க பார்க்கலாம். ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனதெல்லாம் கேட்கல, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தவங்க கை தூங்க. 1 2 3 4 5. வேற யாரும் இருக்கீங்க? நல்லா தூக்கி காட்டுங்க. டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தவங்க நீங்க இருந்திருக்கீங்களா? இருந்திருந்தாலும் டீச் பண்ணியிருக்கிறேன். அதாவது இப்போ நான் கேட்குறது ஃபிசிக்கலா எஜுகேஷன்ல டீச் பண்ண ஆசிரியர்கள். 1 2 3 4 5 6. ஓகே, 6. அங்கே ஒன்று இருக்கா? ஆமாம், பெரிய ஆசிரியர் ஒருத்தவங்க பின்னாடி இருக்கிறாங்க, பேராசிரியர். அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. ஆசிரியர்கள்லாம் யாருன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். சரியா? ஆனால் இது ரொம்ப அற்புதமான, இப்படி இதுக்குன்னு ஒரு நாள் வச்சு அதை நினைவு கூறுறதுங்கிறது ரொம்ப சூப்பர் திங். ஸோ முதல்ல கை தூக்கின எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன்.
ஆமென். ஹாப்பி டீச்சர்ஸ் டேஸ். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. பட் இன்னைக்கு மட்டும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு, ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு காய்ச்சல் அன்னைக்கு வரலையாம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனால் டீச்சர்ஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், வாழ்த்துக்கள் அப்படிமோ. ஆனால் இன்னைக்கு டீச்சருக்கு காய்ச்சல்லாம், நமக்கு என்ன ஒரு பாய்ச்சல். ஐயா, அது இன்னொரு நாள் தொடரக்கூடாதா, அப்படியே இருக்கும். அது டீச்சராக இருந்தவங்களும் மாணவராக இருக்கும்போது அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. அதான் பிரச்சனை, அதான் விஷயம். அது ஒன்றும் அதாவது சில பேர் ஏன் இப்படி மாமியார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாமியாராக அப்படி தான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த டைமில் அப்படி கேட்குறது, அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் மாறிடுது. ஸோ ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு வச்சுருக்கிறோம். இதை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ in the way you should go. I will counsel you with my eyes upon you. பாருங்க, கடவுள் தன்னை குறித்து வேதாகமத்தில் பல பரிமாணங்களில் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கிறது, டைமென்ஷன்ஸ். அவர் ஒரு மெய்ப்பர், அவர் ஒரு தகப்பன், அவர் ஒரு நண்பர், வேற மணவாளன், அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு வேலைக்காரன், வேலைக்காரன் எஜமான்ட்டான் பாருங்க எப்படி. மாணவர், இயேசு ஒரு நல்ல மாணவர் தெரியுமா உங்களுக்கு? வேதபாரர்கள் கிட்ட உட்காந்து அவர் என்ன பண்றாரு, கத்துக்கிறாரு, கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. நமக்கு தலையாட்டிகிட்டே போனவர் தான் மாணவர்னு நினைக்கிறோம். ஜூ கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷனே டிஃப்ரென்ஸ் பாருங்க. அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, பேசிட்டு முடிக்க மாட்டாங்க. என்னைக்குமே பேசிட்டு பிரசங்கத்தை அப்படி முடிக்க மாட்டாங்க, பேசிட்டு கேள்வி இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோதான். அதனால் கேள்வி கேட்டாதான் அப்படியே பேர், ஏன்னா எனக்கு பதில் தெரியாது. நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, இன்னைக்கு இப்போ தான் நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, இடையில எதையாவது கேட்டு என்ன பண்ணிடாத, மாற்றி விட்டுறாத அப்படிங்கிறது தான் நம்ம கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷன் பாருங்கள். அதுவும் ஸ்கூலில் அப்படி தான், ரொம்ப கேள்விலாம் கேட்குறத அலோவ் பண்ணுறது இல்லை. அப்போ நான் பாடம் நடத்தும் போது நீ கவனிக்கலையே அப்படின்றாங்க, எதுக்கு இந்த வம்பு. அதனால் நல்லா புரியுது, அருமையாக புரியுது, சூப்பராக சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு போகிறேன். தெரியுதா, நல்லா தெரியுது. அப்பா இதுக்கு மேலே யார் அப்படின்றோம். சபையிலையும் அது கண்டினியூ தான். எவனாவது கேள்வி கேட்டான்னா யாரு, சந்தேக பிசாசே, அவிசுவாச ஆவியே, கட்டுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், எதுக்கு இந்த கட்டுகளுக்குள்ளே போவானே அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் சபையிலையும் என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதும் இல்லை, எழுப்புறதும் இல்லை. அந்த வே ஆஃப் டீச்சிங்ஸுக்கு பழகலை நம்ம. ஆனால் அதனால தான் பாருங்கள், சும்மா இந்த ஒரு அசம்பந்த மாதிரி ஒரு 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 கிரியேட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் ஒரு மந்தை கூட்டம் போல ஜனங்கள் உருவானதுக்கான காரணமே இதுதான். ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லி அப்படிங்கிற விதே இல்லை. குழந்தைங்களா இருக்கும்போது பாருங்கள், நிறைய கேள்வி கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பிள்ளை கூட கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க, அம்பூட்டு கேள்வி கேட்கும். அதுவும் இப்போ உள்ள பிள்ளைங்க நிறையவே கேட்பாங்க. நமக்கு நிறைய இதுக்கு பதில் தெரியாது, அது வேற. அடுத்தால சொல்றதுக்கு பொறுமை கிடையாது. ஒன்றை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இடையில கேள்வி கேட்பான், ஏய் வெயிட் பண்ணுடா, அது இருக்கட்டும், ஏன் வெயிட் பண்ணணும் அப்படிமா. அதுக்கு தான்டா சொல்றேன் வெயிட் பண்ணுன்ட்டு, அதுக்கு ஏன் நீங்க சொல்லணும் அப்படிமா. எப்பா நான் கரெக்டாக கேட்குறேன்னா என்ன கையை பிடிச்சி இழுத்தியா?
இந்த மாதிரியே போகும். உண்மையிலே சொல்றேன், நாம நிறைய நேரம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனா முக்காவாசி பார்த்தா குழந்தைங்க தான் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு ஆமேன் இல்லையா? அப்ப நான் மட்டும் ஆமேன். உங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பெருமை. இன்னைக்கு நெறி வந்து காலையில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்பா அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன், நீந்தாம்மா எனக்கு டீச்சர், உங்க அம்மா அதை விட பெரிய டீச்சர். இது வந்து அந்த சைடும் ஆம வச்சு தானே கை தட்டுறீங்க. இல்லை எனக்கு ஏற்றி விடல, நீங்க ஏற்றுக்கொண்டு தானே கை தட்டுறீங்க, இல்லை ஏற்றி விடுறதுக்காக கை தட்டுறீங்களா? இது என்னன்னா, நம்ம வந்து யாரோ ஒருத்தர் தான் ஒருத்தருக்கு சொல்லி தரணும்ட்டு இல்லை, ஒருத்தரிடமிருந்து ஒருத்தர் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். இந்த ஒன் அனதர்ங்கிறது இதுலேயும் என்ன பண்ணுது, வருது பாருங்களேன். ஒருவரிடம் இருந்து ஒருவர் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். கடவுள் எல்லா விஷயத்தையும் வச்சிருக்கிறார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படைப்புகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம், எறும்பு இடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், பறவைகளை கவனித்து பாருங்கள், கப்பலை பாருங்கள், எல்லாமே நமக்கு. அதாவது ஞானத்தின் சத்தம் இல்லாத இடமே இல்லை. ஞானத்தின் சத்தம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அதனால தான் இப்படி சொல்றாங்க, ஒரு மாணவன் தயாராகும் போது ஒரு குருவும் வந்து விடுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல, மறுபடியும் சொல்றேன். என்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒரு மனநிலை உடையவர்களாய் மாறுகிறீர்களோ, அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருப்பது ஆசிரியர்களாகவே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பாடம் சொல்லித்தரும். இப்ப பாடம் சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லைங்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை, கற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. கத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்தோம்னா எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் கடவுள் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஒரு மாணவன் தயாராகும் பொழுது அங்கு ஒரு ஆசிரியர் வந்து விடுகிறார். இட்ஸ் a law of attraction மாதிரி. இது நடக்கும்போது இது கண்டிப்பா இதுவும் என்ன பண்ணிடும், நடந்துரும். ஒன்றும் ஜோடி இல்லாமல் போகாது. மாணவன் தயாரானால் ஆசிரியர் வந்து விடுகிறான், ஒரு ஆசிரியர் தயாரானாலும் மாணவர்கள் வந்து விடுவார்கள். ஆமேன். யாருமே சபைக்கு வரமாட்டுக்காங்க அப்படின்னா நீங்க தயாராக வேண்டியது இருக்கிறது. யாருமே எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டுக்காங்க அப்படி கிடையாது. நீங்க நல்ல ஒரு மாணவனா இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கும். வைரமுத்து வரிகள்ல இருந்து சொல்லணும்னா, வானம் எனக்கு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு பாருங்களேன், பைபிள்ல இருந்து பேசுறாரா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. எப்பொருள் யார் யார் வார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பைபிளை பத்தி மட்டும் சொல்லல, புரிஞ்சான்னு தெரியலையே. வேதாகமம் வெறும் வேதாகமத்தில் மட்டும் ஞானம் இருக்கிறதுன்னு வேதாகமத்தில் இல்லை, அது முச்சந்தியிலிருந்து கூப்பிடுகிறது, கடை தெருவுகளில் இருந்து கூப்பிடுகிறது, ஆமா சந்திகளில் இருந்து அது கூப்பிடுகிறது. கடவுள் வந்து ஞானத்தால இந்த உலகத்தை நிரப்பி வச்சிருக்கிறார். ஆமென். அது வெறும் ஒரு புத்தகத்துக்குள்ள மட்டும் இல்ல, பைபிளுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லையும் ஞானம் என்ன பண்ணிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ பர்டிகுலர் இடத்துல தான் இருக்குதுன்னு கொஞ்சம் காசு எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் சாலமோன் ஞானி வந்து கேட்கிறாரு, ஞானத்தை கொள்ளுவதற்கு மூடனுடைய கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு. சும்மா அது காசு கொடுத்து வாங்குற ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா ஒரு மனிதன் உண்மையிலே கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் அவனுக்குள்ள வரும் என்றால் அவனுக்கு எல்லா சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு ஆசிரியராக மாறும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்தகங்களிடம் இருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை, எல்லாற்றிருந்தும் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். ஸோ பி எ லேர்னர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பி எ லேர்னர்ஸ். உங்க வாழ்க்கையில் சொல்லுங்க பாருங்களேன், வாழ்க்கையில யார் வளர்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க போய் ஸ்டடி பண்ணி பார்த்தா, கவனிச்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது. யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் வளர்கிறார்கள். ஆமென். வளர்ச்சியை நீங்க விரும்புறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனோபாவம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ளும் மனோபாவம் உங்களுக்கு வருதுன்னா நீங்க கண்டிப்பா வளருவீங்க. ஆமென்.
ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை பாருங்களேன். அதனால தான் ஞானி சாலமோன் வந்து இப்படி சொல்றாரு. பிரசங்கி புத்தகம், வயோதீபன் யார், இளைஞன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. யார் வாலிபன் அல்லது யார் வயோதீபன் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் தராரு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். 4:13. இனி ஆலோசனையை கேளாத, என்ன போட்டிருக்கு? இனி ஆலோசனையை கேளாத கிழவனும். பைபிள்ல வயதானவங்களும் ரொம்ப மரியாதையா தான் சொல்லியிருக்கும், முதியவர்கள் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? கிழவன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா யார் கிழவனா? வயசு 15 கூட இருக்கட்டும், 20 கூட இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டானா அவன் யாரு? வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா வயசு 50, 60, 70 இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீங்க தான் இளைஞராம். என்ன பிபிலிக்கல் டைம். பைபிளின் அடிப்படையில் நான் சொல்றேன். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும். ஆலோசனையை கேட்காத ஆளுக்கு பேர் தான் என்னது? கிழவன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க கிழவனா கிழவியா யாரா இருக்கிறீங்க அப்படின்னு பாருங்க. அது தாடியை வச்சோ முடியில் இருக்கிற நிறத்தை வச்சோ வயசை வச்சோ சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளும் எவ்வயதினரும் இளைஞர்களே. ஆமென். கத்துக்கிற மனோபோகம் இல்லாத எவ்வயதினரும் முதியவர்களாகவே இருக்கிறார்கள். அவங்களுக்கு மரியாதை கொஞ்சம் குறைவா இருக்குது, கிழவன் அப்படின்ட்டு. என்ன மாதிரி விஷயங்களை அழகா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய. அதாவது அறிவில்லாதது பிரச்சனை அல்ல, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாததுதான் பிரச்சனை. மூடன். மூடன்னா யாரு? எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவன் மூடன் கிடையாது. கத்துக்கணும்னு நினைக்காதவன் தான் முட்டாள். எல்லாரும் தெரிஞ்சுட்டு வரல, உங்களுக்கு ஒண்ணு தெரியலனால நீங்க முட்டாள் அப்படி கிடையாது. அப்படி சொல்லல. யாருக்கெல்லாம் தெரியலையோ அவன்லாம் முட்டாள் அப்படி சொல்லல. பைபிள்ல பாருங்களேன், வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடாத இருக்க கடவன். வேலை இல்லாதவன் சாப்பிடாதீங்க அப்படி சொல்ல. அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கு சில நேரம். பைபிள் எப்படி சொல்லுப்பா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வேலை செய்ய நீ சோத்துல கை வச்சிடாத. தொடர்ந்து வச்சேன்னா அப்புறம் சோத்துல வேற ஏதாவது வைக்க வேண்டியது இருக்கும். அதையும் மீறி வச்சேன்னா வேற ஒண்ணு வச்சிருவோம், பார்த்துக்கோ. வேலை செய்ய மனதில்லாதவன் என்ன பண்ணக்கூடாது. எவ்வளோ அழகா இருக்கு அந்த இது. இப்போ வேலை இல்லாதவன் சாப்பிடாத இருக்க கடவுன்னா இப்போ கஷ்டம் பாருங்க. சில நேரம் வேலை இல்லாமல் இருக்கு மக்கள். இப்போ ஐயோ நம்ம சாப்பிடக்கூடாது போல அப்படி சொல்ல மனசு இல்லை பாருங்க. சில பேர் பாருங்க ரிட்டையர்ட் ஆன பிறகும் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது பாருங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க வேலை தான் இருக்காது, ஆனாலும் அவங்க ஏதோ ஒன்று அவங்களால சும்மா இருக்கவே முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. சிலர் வேலையில தான் இருப்பாங்க, ஆனால் வேலை செய்யாமல் இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, கம்பெனிக்கு போன பிறகு ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படிமா. 6 மணிக்கு பிறகு கால் பண்ணேன்னா வெளியில் வந்துடுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. வேலைக்கு போன பிறகு கால் பண்ணிட்டேன்னா நான் எப்படி இருப்பேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால் 9 மணிக்கு பிறகு கால் பண்ணு, 6 மணிக்கு பிறகு கூப்பிட்றாத, எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது. இவங்கெல்லாம் உட்கார வச்சு சம்பளமும் ஒருத்தர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அப்போ அறிவில்லாதது பிரச்சனை கிடையாது, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவனை தான் மூடன்னு சொல்லுது. சும்மா தேவையில்லாம ஒருத்தனை திட்டிட்டு இருக்காது பாருங்களேன். அப்ப ஆலோசனையை கேளாதவன் யாரு? கிழவன். அவன் யாரு? மூடன். அவன் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும். அவன் ராஜாவா இருந்தாலும் ஆலோசனை கேட்காத ராஜா
எப்படி இருப்பாருங்க? இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனே வாசி. ஆமென். வாசினா என்ன? இந்த வாசி இல்ல, பைபிள்ல வாசினா என்ன? பெட்டர். பெட்டர். எல்லாம் சொல்லுங்க, பெட்டர். ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. A poor at youth is better than an old and foolish king. ஒரு முட்டாள் ராஜாவை விட ஒரு ஏழையா இருக்கிற இளைஞன், ஞானமுள்ள இளைஞன் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறான். ஆமென். இதுதான் முக்கியம். அப்போ ஆசிரியர்கள் அப்படிங்கிறது எல்லாமே, எல்லா விஷயமும் நமக்கு சொல்லி தரும்படியாக தான் இருக்கிறது. வளர்ச்சி ஒரு ஆள் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஆள் கற்றுக்கொள்கிற ஆளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் நல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த நிலையில நீங்க இருந்தாலும் தினந்தோறும் கற்றுக்கொள்கிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா நீங்க மேலே ஏறிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில மேலே வந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம், மனிதர்களை கற்றுக்கொள்ளலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா பெஸ்ட் புக், இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு புத்தகம் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ஒரு 2000 புக் படிச்சிருக்கேங்க ஆண்டோடைய கிருபையினால. ஸ்கூலில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5-5 புக் கொடுத்தாங்க. அது ஒழுங்காக படிக்கலை. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் படித்தேன் நான். அதனால் ஸ்கூலில் படிக்கலை. நான் ஸ்கூலுக்கு வெளியில் தான் என்ன பண்ணேன், நிறைய படித்தேன். ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன். என்ன கேட்டேன்? ஸோ நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கும் எந்த புத்தகத்துலேயும் படிக்காத விஷயத்த நான் எங்கேருந்து படிக்கிறேன்னா மனிதர்களிடம் இருந்து. ஸோ மனிதர்கள் தான் ரொம்ப சிறந்த புத்தகம். ஆமென். சில கதை, அவங்க தான் பெஸ்ட் புக். ஏன்னா அதனுடைய ஆத்தர் தேவன். மனிதன் தான் மிக சிறந்த புத்தகம், ஏனென்றால் அதை எழுதியவர் தேவன். ஆமென். He is author. ஆமென். ஒவ்வொரு மனுஷன் இருந்தும் படிக்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் சில நேரத்தில் ஒரு சிறுகதை போல் சிலர்கள் இருப்பார்கள். சில பேர் பல்கலைக்கழகம் மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ நடமாடும் என்சைக்ளோபீடியா அந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ கற்றுக் கொடுப்பாங்க. சில நேரம் நண்பர்கள் கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, எதிரிகள் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமா, உங்க வாளுக்கு வீரியத்தை இன்னும் அதிகரிக்க பண்றது யாருன்னா எதிரிகள் தான். ஆமென். நண்பர்கள் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பு சூப்பர்ப்பு புரோட்டா சாப்பிட போவோமா அப்படின்றான் பாராட்டிட்டு. அவன் தான் நம்மளை கிரிட்டிக் பண்ணுவான். அவன் தான் சில நேரத்தில் இது பண்ணுவான். அதனால நம்ம எல்லாரிடம் இருந்து என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் திங்ஸ், வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் வளர்ச்சியை விரும்புகிற ஆளா இருப்பீங்கன்னா வேதாகமம் இதை ரொம்ப வேல்யூ பண்ணுது. அதனால தான் ஞானத்தை தேடு, புத்தியை தேடு அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். ஞானத்தை குறித்த முக்கியத்துவத்தை வேத புத்தகம் நமக்கு அதிகமாக தருது. அதனால தான் நான் சொல்வேன், உங்கள் துறை சார்ந்த அல்லது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, நிறைய கற்றுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் சீரியல்லையும் சில மூவிலையும் உங்கள் டைம் என்ன பண்ணிடாதீங்க, அப்படியே போயிடாதீங்க. நம்ம மூவி பார்த்தாலும் அதை பல டைமென்ஷனில் உட்காந்து பார்க்குறது. ஆமாம், இதை நாங்கள் பார்க்கவே இல்லையம்பாங்க. அது அந்த அளவுக்கு தான் தெரியும். வேற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி நிறைய தெரியும். எல்லாத்துலேருந்து என்ன பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. எவ்ரி டே உங்களை என்ன பண்ணிக்கோங்க, நிறைச்சிக்கிட்டே வாங்க. ஒருத்தர் நான் சொன்னேன், இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே அவர் எனக்கு ஒரு வசனம் காமிச்சார். புக் படிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வசனம். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கில தான் இருக்கு. பிரசங்கில தானப்பா இருக்கு. பிரசங்கி லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்ல. 12 பிரசங்கி 12 பா, என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நான் கேட்டேன், எவ்வளோ படிச்சிருக்கீங்க? படிக்கவே இல்லை.
இது இந்த டயர்டு வந்து ரெஸ்ட் எடுத்து வருது டயர்டுமாங்களா? என்ன டயர்டு? அது தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்துறதுனால டயர்டாயிட்டு, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது அது மாதிரி ஒன்றுமே படிக்கல. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்னா நிறைய மேட்ரு இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, ஆனாலும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது என்னை பற்றி டைலாக்கா அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணணும் நான் படிக்கிறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. உடனே சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 3வது PhD பண்ணலான் இருக்கேன், அதுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. வாங்க 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 இங்கே வாங்க. வாங்கின ஒரு PhDக்கே இன்னும் விட தெரியாமல் 3வது ஒரு PhD வாங்குறாரா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுமா? ஸ்பான்சர்ஸ் பண்ணுமா? யோசித்து பார்த்தீங்களா? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வருதுன்னு தெரியாதனால இவங்களை பார்த்தாலே கடுப்பாயிருது. அதுவும் சரித்திரத்தில் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்த ஆட்கள்லாம் படிக்காத ஆள்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. பிள்ளைங்க கிட்ட சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் ஏற்கனவே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கான். டியூஷன் வச்சா டீச்சருக்கு இவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நிஜமாக நீங்கள் சில நேரத்தில் பார்த்தா யாரெல்லாம் வந்து பாருங்க, பெரிய பெரிய படித்த ஆட்கள் ஆட்சி புரிந்து நடக்காத மாற்றங்களை, காமராஜர் போன்ற படிக்காத ஆட்கள் அவங்க ஆட்சி காலத்தில் பண்ண சாதனைகள் வந்து ரொம்ப சிறப்பானதாக மாறி இருக்கு. ஏன்னா புத்தகத்தில் இருந்து மாத்திரம் படிப்பது படிப்பு அல்ல. அதனால தான் நம்ம ஊரில் சொல்கிறாங்க, ஏட்டுக்கல்வி. சூப்பர், யார் சொன்னீங்க? ஏட்டுக்கல்வி கரிக்கு உதவாது. அன்னைக்கு ஏடுகளில் தானே இருக்கும் புத்தகம். ஏடுகள்ங்கிறது என்ன? அந்த கட்டி கட்டியாக வச்சுருப்பாங்க. ஏட்டுக்கல்வி கரிக்கு உதவாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, சும்மா அப்படியே பைகாட் பண்ணிவிட்டு சில நேரம் பிள்ளைங்கிட்ட 10 12 எவ்வளவு அப்படின்னா 1 நிமிஷம் அப்படிம்பாங்க. எங்கே கால்குலேட்டர் எங்கே போனங்க? ஏன்னா இன்னும் என்னாகலை, இதில் வரவே இல்லை. கணக்கு கேட்டு பாருங்கள், உட்காந்து ஒரு சின்ன ஃபார்ம் கொடுத்து நிரப்ப சொல்லி பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு பரீட்சையில் வரலையே அப்படிம்பாங்க. அப்படின்னா நிறைய நேரத்தில் நம்முடைய எஜுகேஷன் வந்து எப்படியா இல்லை, நடைமுறையாகவே இல்லாமலே போயிடுது பாருங்க. அதனால தான் பிள்ளைங்களை கொஞ்சம் வாழ்வியலோட நாம் வந்து கலக்க வச்சு சின்ன சின்ன காரியங்கள்லாம் அவங்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது வெறும் ஸ்கூலில் படித்தாதான் படிப்புங்கிறது இல்லை. யாரெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தாங்களோ அவங்கள பற்றி தான் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அமெரிக்காவில் 4 பணக்காரங்கள், 4 பணக்காரர்களும் ஸ்கூல் படிப்பை ஒழுங்காக முடிக்காதவங்க, மிகப்பெரிய பணக்காரங்க. அப்போது கல்விங்கிறது, ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள், அவர்கள் எல்லோரும் ஸ்கூலில் படிக்கலையே தவிர கண்டிப்பாக படிச்சிருக்காங்க. இதுதான் பாயிண்ட். இப்போ சிலருக்கு நான் ரொம்ப சாதகமான பாயிண்ட்லாம் சொல்லிட்ட மாதிரி இருக்குது. இதுக்கு தாங்க நான் அப்போவே ஒழுங்காக படிக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம்மளை எவ்வளோ அருமையாக வழி எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? நான் அரியர் எடுத்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படிம்பாங்க. புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் படிப்பு இல்லை. காமராஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் படிச்சுட்டு இருப்பார். அதாவது கல்வி படிப்பை படிக்காட்டனாலும் மக்களை படிச்சிருக்கிறாரு. அண்ணாதுரை சொன்ன மாதிரி, நீ தலைவன் ஆகணுமா, மக்களிடம் செல், மக்களை படி, தலைவனாகலாம். இது வந்து பேரறிஞர் அண்ணாதுரை சொன்ன வார்த்தை. அப்போ நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி தான் படிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஆட்களோடு பழகும் போதும் மனிதர்களோடு பழகும் போதும் ஏராளமான காரியங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஒரு தோல்வியிலிருந்து என்ன பண்ணுறீங்க, சில நேரம் கற்றுக்குறீங்க. அப்போ சில நேரத்தில் தோல்வி சில நேரங்களில் சிறந்த ஆசிரியராக இருக்கிறது. எனக்காவது அந்த டீச்சருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? தேங்க் காட், தேங்க் காட். நான் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி தான் படிக்கணுங்கிறது இல்லை, ஆனாலும் படிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வந்து ஒரு ஹோட்டல், ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காட் கிரேஸ் இன்னொரு 1 மாதத்தில் அதை நம்ம வந்து செய்ய போகிறோம்.
அப்போ ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தரை போய் இந்த வீக்கில் நான் பார்த்து அவர் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு ஹாஃப் டே அவரோட ஸ்பெண்ட் பண்ணேன். அவர் கூட எப்படி செஞ்சீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க, என்ன அது அப்படின்ட்டு. சிலரை பாருங்கள், அதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் சொல்லி கொடுக்குறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சில பேர் வந்து அதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு போட்டு ஏத்தாப்புலே கடையை போட்டான்னா அதனாலே நிறைய நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. யார் அந்த செக்யூர்டு ஃபீலிங் இருக்குதோ அவங்க தான் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அவர் அங்கே எல்லாமே சொன்னார், அது இதுன்னு நிறைய சொன்னார். அவருடைய ஃபெயிலியர்ஸ் உடைய காரியங்கள் எனக்கு சொன்னார், நிறைய காரியங்கள். அப்போ இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் இது பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், அப்படி தான் கற்றுப்பீங்க. நான் சொன்னேன், நான் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் உங்களை வந்து பார்க்குறேன். உபத்திரப்பட்டது, அவர் வசனத்தை வேற சொல்லிட்டார், உபத்திரப்பட்டது நல்லது, நானும் ஜாபம் போயிருந்தோம், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. தம்பி, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன்ட்டு. நான் சொன்னேன், ஐயா நான் உபத்திரப்பட்டதை விரும்பலை, அதனால தான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உபத்திரவத்தை கேன்சல் பண்ணிடலாம். அதாவது நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், என் புத்தகத்தில் எழுதியிருப்பேன், பட்டு பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கை போதாது, படித்து தெரிந்து கொள்வோம். ஒன்னொன்னையா பட்டு பட்டு தெரிஞ்சுக்கணும்னா வழியில் குழி பார்த்து செல்லவனும் போர்டு படிச்சுட்டு கரெக்டாக போயிடலாம். இல்லைங்க, எந்த போர்டையும் நான் படிக்கிறதா இல்லை, எத்தனை குழின்னு விழுந்து எண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா குழியில் விழுந்து எண்ணிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சுப்போம். வீடு போய் சேரணுமா வேண்டாமா? கிறிஸ்தவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் வந்து உபத்திரவத்தின் வாயிலாக நமக்கு பாடம் நடத்துகிறார் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. இல்லைங்க, கடவுள் பாடம் நடத்துறதை கவனிச்சாலே உபத்திரப்பட வேண்டாம். அவரை வந்து அந்த விதத்தில் நமக்கு சொல்லி தரணுங்கிறது அவருடைய ஐடியாவே கிடையாது. அவருடைய ஐடியா வந்து ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில் நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் தர விரும்புகிறார், அவ்வளோதான் விஷயம். அப்போது உங்களுடைய பிரமாணங்களை வந்து நான் அப்படி தான் கற்றுக்கணுங்கிறது கிடையாது. சில அப்படியே ஒரு சிஸ்டமாக வச்சுருக்குறாங்க, கஷ்டப்பட்டால் தான் உனக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது வந்து ஒரு கல்ச்சுரல் லாங்குவேஜ் மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டால் தான் அவனுக்கு தெரியும், கஷ்டப்பட்டால் தான் அவனுக்கு தெரியும், நான்லாம் கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்கிறேன் அப்படின்ட்டு இது பண்ண. ஆக்சுவலி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கஷ்டப்பட்டதுனால நீங்கள் முன்னேறல, சிலதை கற்றுக்கிட்டதுனால முன்னேறி இருக்கிறீங்க. அது நீங்கள் கவனிக்காமல் யூஸ் பண்ணுற வார்த்தை. ஏன்னா கஷ்டப்பட்டதுனால நீங்கள் முன்னேறுறீங்கன்னா கஷ்டப்பட்ட எல்லாருமே முன்னேறிக்கணும்ல. இன்னும் கஷ்டப்பட்டவன் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். என் கூட சேல்ஸ்மேனா வாழ்க்கையை ஆரம்பித்த சில நண்பர்கள் இன்னும் திருநெல்வேலியில் சேல்ஸ்மேனாக தான் உட்காந்துருக்குறாங்க. நம்ம பாருங்க, இப்போ 1ஆம் தேதிக்கு முன்னாடி எனக்கு சம்பளம் போடும்போது பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம் மட்டுமே போட்டிருக்கிறோம். இதில் இந்த வாரம் புதன்கிழமை இன்டர்வியூ எடுத்து ஒரு 6 பேரை புதுசாக வேலைக்கு எடுத்துருக்குறோம். இந்த புதன்கிழமை இன்டர்வியூ வச்சு இன்னும் கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம். ஒரு சீக்கிரம் சம்பளம் மட்டுமே சீல கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஆமேன். அப்போ கஷ்டப்பட்டா முன்னேறது இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கூட கஷ்டப்பட்டதுனால முன்னேறல, சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, சில விஷயங்களை புரிந்து கொண்டீங்க. அந்த புரிந்து கொள்ளுதல் முன்னாடியே இருந்திருந்ததுன்னா அந்த கஷ்டத்தை தவிர்த்து விடலாம். ஆமேன். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்ட்டுலாம் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா என்ன? திருமணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சில பேர் அப்படின்னா என்னன்னா, ஆப்ரேஷன் தரத்துக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா, அதான் அப்படிங்கிறீங்களா? ஆவில யார் அப்படி நினைச்சது? மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சில புரிதல் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையுமே வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால தான் பாருங்க, வேதவசனம் சொல்லுது, ஆலோசனை கேட்டு யுத்தம் செய். ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? ஆலோசனை கேட்டு என்ன பண்ணு, யுத்தம் செய். அநேகருடைய ஆலோசனைகளால் காரியம் என்ன பண்ணும், சித்தி பெறும். அப்போ இப்போ நான் போய் ஒருத்தரை சந்திச்சேன்னா
நான் வந்து இப்போ நம்மளே ஒரு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் நடத்துகிறோம், நம்ம பிஸ்னஸ் பற்றி படிக்காததா அப்படி யோசித்தோம்னா வேலைக்கு ஆகாது. நமக்கு தெரியாதது கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு தெரியும். கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தெரியாது, நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியும். அப்போ அந்த தெரிந்து கொள்ளணும்னு இப்போ தாழ்மைங்கிறாங்க பார்த்தீங்களா? தாழ்மைன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்படி கையை கட்டிக்கிறது, இப்படி தரையை தூக்குற மாதிரி நடக்கிறது, இதுதான் தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. தாழ்மைன்னு என்ன தெரியுமா? ஒரு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்வதுக்கு பேர் தான் தாழ்மையாக இருக்கிறது. தட் இஸ் a real humbleness. அப்போ எல்லாரும் லேர்ன் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாரும் கற்றுக்க மாட்டாங்க. தாழ்மை இருக்கிறவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் இயேசு சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அப்போ அதுக்கு இன்னொரு விதத்தில் என்னன்னா, அவன் கற்றுக்கிற ஆள் அதனால உயர்த்தப்படுறான். ஏதாவது சொல்ல பாருங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இப்படியே பேர். அதனால தான் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுது பாருங்க. முன்னோடிகளிடமும் முன் அனுபவம் உள்ளவரிடமும் சில ஆலோசனைகளை கேளுங்க. அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஒரு 2-3 கருத்துக்களை கேட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அப்புறம் ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்வியை தவிர்த்து விட முடியும், வெற்றியை மட்டுமே பார்க்க முடியும். ஆமென். கண்டிப்பாக தோத்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் இந்த ட்ரையல் அண்ட் எரர்லேயே போகணும். உலகம் வந்து அப்படி தான் வாழுது. உலகம் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் அது வந்து லேர்ன் பண்ணிக்குது. நம்ம அப்படி லேர்ன் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வி ஹாவ் சம் டிவைன் கவுன்சில் அண்ட் டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன். சரி, இது எல்லாமே நம்ம சுற்றிலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு மனநிலை மட்டும் ரொம்ப அவசியம். நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். பால் வந்து ஒரு அற்புதமான ஒரு லேர்னர்ஸ், உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்திலிருந்தும் கற்றுக்கிறவர். நம்ம சில நேரத்தில் அவங்களுடைய ஒரு பரிமாணங்களை தான் பார்க்கிறோம், இன்னொரு பரிமாணங்களை பார்க்க தவறிடுறோம். பவுல் ஒரு நல்ல வாசிக்கும் பழக்கம் உடையவர். தான் வாசிக்கும் பழக்கம் உடையவராக இருந்தது மாத்திரமல்ல, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, வாசிப்பதில் கவனமா இரு அப்படிங்கிறார். அடுத்த தலைமுறைக்கும் அதை என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், அதோடு கூட சேர்ந்து தோல் சுருட்களும் புத்தகங்களும் அங்கே இருக்கிறது, வரும்போது எடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிறார். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, பவுல் வாசிக்கிற அளவுக்கு யார் புக் எழுதியிருக்கிறா அப்படின்னு தான் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, பொது மக்களிடம் பொது வெளிகளிலே அவர் பேசும் பொழுது அவர் எவ்வளோ வாசிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்ததுங்கிறத வேதாகமத்தில் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவ மக்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறாரு, உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி சொல்லியிருக்கிறார்களே. அண்ணன் காந்தி சொன்ன மாதிரி, அண்ணன் காமராஜர் சொன்ன மாதிரி அப்படின்னு இடையில பேசுகிறார். இப்போ சிலர், இப்போ நான் இன்னைக்கு பேசுனதுக்கே பார்த்தீங்களா இவர் என்னெல்லாம் பேசுகிறான்னு நாளைக்கு போட்டுருவோம். ஆனால் பைபிளுடைய தத்துவமே, பைபிளில் இருக்கிற மனிதர்கள் சில காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, சூப்பர்மா 17:28 அப்போஸ்தலர், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே. அந்த நாட்கள்ல கண்ணதாசன் மாதிரி, காந்தி மாதிரி, நம்ம வைரமுத்து மாதிரி யாரோ கொஞ்சம் புலவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு எழுத்துக்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாசித்திருக்கிறாரு. வாசிச்சிச்சு அதை என்ன பண்றாரு, இப்போ தன்னுடைய பிரசங்கத்துல கோட் பண்றாரு. சிலர் கேட்குறாங்க, நீங்க என்ன சினிமாவில் இருந்தெல்லாம் கோட் பண்றீங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாங்க, சொல்ற விஷயம் கரெக்டான்னு பார். இந்த தாராள இடத்துக்கே கிறிஸ்தவம் வரல பாருங்க. அதனாலதான் அது அங்கேயே உட்கார்ந்துருக்கு. அறிவியல் ஏன் முன்னேறுது? அறிவியல் தன்னை அப்டேட் பண்ணிக்குது. மதம் ஏன் முன்னேறல? நாங்க மாறவே மாட்டோம். எப்படி? அதனாலதான் ரிலீஜியன் வந்து இதாயிட்டே போகுது. அறிவியல் உலகம் என்ன பண்ணுது, வேகமா வளருது, வேகமா முன்னேறுது. அது வந்து ஒரு தியரி தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கும். நியாய பிரமாணத்தை சொல்லிட்டோமே தப்பு, இது கிருபை அப்படின்னு நம்ம வந்து அப்டேஷனுக்கு வர மாட்டோம்.
ஆனால் அவன் வந்து டக்குன்னு அவ்வளோ நாள் சார் ஐசக் நியூட்டன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஐன்ஸ்டீன் வந்து புதிய தத்துவம் சொன்ன உடனே ஐசக் நியூட்டன் சொன்னதை மாற்றிட்டாங்க. இல்லை இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், இதுதான் கரெக்டு அப்படின்னு அவங்க அப்டேட் பண்ணிட்டே வர்றாங்க. அதான் சில பேர் கேள்வி, விஞ்ஞான உலகம் இவ்வளோ வேகமாக வளருது, ஆனால் மெஞ்ஞான உலகம் என்ன பண்ண மாட்டுக்கு, வளரவே மாட்டுக்கு. ஏன் வளர மாட்டுக்குன்னா அதான் அந்த பெருமை புத்தி, எதையுமே கேட்கறது கிடையாது. எங்கள் சபை உபதேசம் அங்கேயே கிட, நீனும் அங்கே தான் கிடப்ப, உன் சபையும் அங்கே தான் கிடக்கும். அதனால தான் சபை வளர மாட்டுக்கு, பெரிய முன்னேற்றங்கள் எதுவுமே பார்க்கறதே கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பேசுகிறவர். இது புரியுமா உங்களுக்கு? சபை வந்து என்ன பண்ணணும்னா, மேகம் நகர நகர இவங்க என்ன பண்ணணும், கூடாரத்தை பிடுங்கிக்கிட்டு பின்னாடி போகணும். இவங்க ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வசதி ஆயிட்டனால மேகம் போனா போயிட்டு போகுது, நமக்கு இந்த மேகம் போகுதுன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப ரிலீஜன்லாம் என்ன ஆகி போச்சு, மேகம் மூவ் ஆக எதுவுமே என்ன பண்ணல, கூட சேர்ந்து மூவ் ஆகல. அதனாலதான் பாட்டு மட்டும் பாடிட்டு இருக்கிறோம், அசைவாடும் ஆவியே அப்படின்னு பாடிட்டே இருக்கிறோம். ஒரு அசைவையும் காணும், ஆட்கள் மட்டும்தான் அசைறாங்க. பெந்தைக்கோஸ்தே நாளிலே இடம் அசைந்தது, இங்கு இடமிட்டு இடம் அசைகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின இடம் என்ன பண்ணுச்சு, அசைந்தது. இங்கள் ஜெபம் பண்ணினவர்கள் அசைவார்கள். ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டாமா, இடம் தான் அசையல, நானாவது இடம் மாறிடுறேன் அப்படின்னு இங்க இருந்து அங்க, முன்னாடி இருந்து பின்னாடி, பின்னாடி இருந்து இங்க போய் இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்ன பண்றோம். எத்தனை பேர் புரியுதா என்ன நடக்குதுன்னு புரியுதா? கவனமா இருக்கணும். தலைமுறைகளுக்கான சில விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன் நான், அப்படியே பிடிச்சுக்கோங்க. அப்போ அந்த 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 விஞ்ஞான உலகம்க்கு இருக்கிற புரிதல் யாருக்கு இல்லாம போயிடுச்சு, மெய்ஞானத்தை நம்புகிறவர்களுக்கு இல்லாமல் போனது. அவங்க கத்துக்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. சில பாருங்க, பைபிள்ல கூட இன்னொரு வெர்ஷன் வாசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும். தமிழ்ல இப்ப உங்க கையில இருக்க அந்த பைபிள், இது எத்தனாவது வெர்ஷன் தெரியுமா உங்களுக்கு? 7 முறை மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் கையில் வச்சிருக்கீங்க. சீகன் பால்ஹூ ஐயர் அவர் ஸ்டார்ட் பண்ணார், அது இல்லை உங்க கையில். அதெல்லாம் இதுவே இப்போ வாசித்தா புரிய மாட்டுக்கு, அது வாசித்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த 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 வேர்ஷன்லாம் எடுத்து போட்டு வாசித்து பாருங்க. ஆஹா அப்படின்னு தமிழ் எழுத்தே வேற மாதிரி இருக்கும். அந்த ஓலைச்சுவடி மாதிரி முதல்ல பிரிண்ட் பண்ண அந்த நகல்லாம் இருக்குது பாருங்க, நீங்க பார்க்கலாம், கூகுளில் போய் பார்க்கலாம். தமிழில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண அந்த இது பரமண்டமங்கள ஜெபம், அதெல்லாம் வாசித்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் பரமண்டல ஜெபமா? இப்பவுமே பரமண்டல ஜெபம் புரியாது நமக்கு. அது கண்டிப்பா ரா பாப்பா ஷாக்கா போதா அந்நிய பாஷை தான் பிரதர், அப்படியே போட்டாங்க அப்படின்னு இருப்பீங்க நீங்க. மாத்திருக்கிறாங்க. அப்படின்னா ரிவைஸ்ட் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய வருது பாருங்களேன். அதுக்காக கருத்தை மாத்தல, அந்த சொல் வடிவங்கள் மாறிக்கிட்டே வருது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம், கொஞ்சம் மாத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் ரிலீஜன் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. இருந்த இடத்துல தான் இருக்கணும். இப்போ இந்த 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 புல்பீட்டு இங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கணும், போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் அங்கே நவுண்டுச்சு, யார் அதை செய்தது அப்படின்றாங்க. பரிசுத்த இடத்தில் மாற்றங்களை செய்கிறீர்கள் அப்படின்றாங்க. என்னத்துக்கு, இது ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா பலிபீடம் வந்து பலிபீடத்துல பலிட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் ரொம்ப நாளா செட் பண்ணி வச்சதுனால தான் பெரிய வளர்ச்சிகள் எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, அப்படியே நின்றுது. ஒரு ஸ்டாக்னன்ட் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்டாக்னண்டா இருக்குதுன்னா அது காரணம் சொல்றேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏன் தேக்க நிலைனா, என் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுதலும் மாற்றங்களுக்கும் நான் இடமளிக்காததினால் என் நிறுவனமோ என் வாழ்வோ தேக்க நிலையில் இருப்பதற்கு அதுதான் காரணம். உங்க தேக்க நிலை மாறணும்னா மாற்றங்களுக்கும் கற்றுக்கொள்ளுதலுக்கும் புதிய காரியங்களுக்கும் இடமளிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வோ உங்கள் நிறுவனமோ உங்கள் குடும்பமோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்வோ அடுத்த நிலைக்கு செல்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அந்த தேக்க நிலையை உடைக்கணும்னா இது பண்ணணும். வழக்கமா பண்றதே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தேக்க நிலையில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அதனாலதான்
ஜீவ தண்ணீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஜூ கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா லிவிங் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, லிவிங் வாட்டர்னா அதை குடிச்சா உயிர் வந்துருமா அப்படி கிடையாது. லிவிங் வாட்டர்னா என்ன தெரியுமா, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு பாருங்க, அதை தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, லிவிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்லுவாங்க, டெட் வாட்டர். அதுக்கு பேர் டெட் வாட்டர். குட்டன்னு சொல்றோம் நம்ம ஊர்ல, குட்டம் குளம்லாம் சொல்றோம் பாருங்க, அதுக்கு பேர் டெட் வாட்டர். பட் லிவிங் வாட்டர்னா இட்ஸ் a flowing. உங்க வாழ்க்கை கூட எப்போ வந்து ஒரு ஃப்ளோல இருக்கும்னா, தேக்க நிலையில் இல்லாம ஃப்ளோல இருக்கும்னா கத்துக்க ஆரம்பிக்கும் போது தான். ஆமென். ஆண்டவர் எனக்கு இப்போ புதிய ஒரு வெளிப்பாட்டை தருவார், புதிதாக ஒன்றை அவர் பேசுவார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும். உங்க வாழ்க்கையின் ஏதோ ஒரு விதங்கள்ல, சபை, உங்கள் பொருளாதாரம், ஏதோ ஒண்ணுல தேவன் தினந்தோறும் புதிய காரியங்களை பேச விரும்புகிறார். ஆமென். அந்த பழைய துருத்தி எல்லாம் தூக்கி போட்டிருப்பா, நான் புது ரசத்தை என்ன பண்ண விரும்புகிறேன், தர விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எவ்ரிடே அவர்கிட்ட இருந்து லிசன் பண்றதும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் கவனிச்சு, அதாவது இப்படி சொல்றாங்க பாருங்க, ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் அப்படி சொல்றாங்க. நான் எப்பவுமே இப்படி சொல்லுவேன், வாசிக்கிறவங்கலாம் தலைவராகிறாங்களான்னுங்கிறது எனக்கு தெரியல, ஆனா தலைவர்கள் எல்லாரும் வாசிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் லேர்னர்ஸ். அவங்க லேர்னர்ஸா இருக்கிறாங்க. எப்பவுமே என்ன யாதுன்னு என்ன பண்றாங்க, ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஒண்டர்ஃபுல் குவாலிட்டிஸ். அதுவும் இந்த டீச்சர்ஸ் டேல நீங்க இதை ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். என்னங்க மாணவர் தினம் மாதிரி ஆக்கிட்டீங்களே. ஆசிரியரின் பெருமையே மாணவர்கள் வளர்வதும் முன்னேறுவதும் தானே. ஆமென். சில நேரத்தில் பாடம் நடத்தின அந்த டீச்சரு அந்த ஸ்கூலில் தான் 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதில் படித்த ஒரு ஆள் டாக்டராகவோ கலெக்டராகவோ மாறி அந்த ஊருக்கே சில நேரம் என்ன பண்ணுவார், வருவார். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ப்ரொஃபஷனையும் அவங்கவுங்க அப்படி தான் பார்க்கணும். ஆனால் சில காரியங்கள் வந்து அப்படி தான் உயர்த்தி விடுகிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒன்று தான் இந்த ஆசிரியர் பணி. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற முதல் பாயிண்ட்டு, உங்களை சுற்றிலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு போதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல மாணவனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிட்டே இருக்கும், விஸ்டம் உண்டாகிட்டே இருக்கும். தேக்க நிலையில் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. லேர்ன் எவ்ரிடே. எல்லாம் சொல்லுங்க, லேர்ன் எவ்ரிடே. நீங்க வளர்ச்சியை விரும்புகிற ஆளா இருந்தா நீங்க எதை விரும்பணும், கண்டிப்பா நான் கற்றுக்கொள்வேன். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவினுடைய கேரக்டர்ஸ்ல ஒன்று, அவர் வந்து ஒரு குட் லேர்னரா. அப்படி ஏசாயா பதிவிடுகிறார் பாருங்க. காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். காலை தோறும் எழுப்புறாரு. ஆனா காலை தோறும் எழுப்புறது மட்டும் இல்ல, காலை தோறும் இன்னொரு விஷயம் நடக்குது பாருங்க. என்ன நடக்குது, தேங்க்யூ, 54 பாருங்க. நான் இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு வரி கூட ரெடி பண்ணாம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா? ஏசாயா 54, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். எல்லாம் சொல்லுங்க, கல்விமானி நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். எவ்ரி டே ஒன்று நடக்குது பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது, காலை தோறும் அவர் என்னை எழுப்புறார். அது மட்டும் இல்ல, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. என்னுடைய காதை, என்னுடைய செவிக்கு ஒரு விழிப்புணர்வு அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க, சில காரியங்களை கவனிக்க அவர் என்ன பண்றாரா, செய்யறாரா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, காலை தோறும் கற்றுக்கொள்ளுதல். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது,
லேர்ன் பண்றது. கடவுளுடைய வார்த்தையை படிங்க. உங்களை சுற்றில் இருக்கிற ஏதோ ஒன்றின் மூலம் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆமேன். நேற்றுக்கு மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு வேற மாதிரி ஒன்று பேசுவார். ஆமேன். சில நேரம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்? எரேமியா 33:3 போடுங்க பார்க்கலாம். எரேமியா 33:3. ஜெரமியா 333 கால் பண்ணீங்கன்னா ஆபத்தில் உதவி கிடைக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அப்ப கடவுள் பாருங்க என்ன சொல்றாரு? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எனக்கு தெரியலையே நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ரகசியமான காரியங்கள், உங்களுக்கு விளங்காத காரியங்கள். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை ஆண்டவர் சொல்வார், ஆனால் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம பெருசாக சாதிப்போம். ஆமென். இந்த ஃபீல்டு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கடவுள் சொல்கிறார், சூப்பர், அப்போ நான் உனக்கு அதை சொல்லி தருவேன். ஆமென். போன வாரம் சொன்னல, அறியாத ஜாதியை வரவழைப்பாய். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் கர்த்தர் உங்களுக்கு ஞானமாக இருந்து உங்களை வெற்றி பெற வைப்பார். ஆமென். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, உங்கள் அப்பா பாஸ்டரா அப்படின்ட்டு. நிறைய சூழமையில் போகும்போது மக்கள் அந்த மாதிரிலாம் ஒரு புரிதல் வச்சுருக்கிறாங்க. சபைனாலும் என்னன்னே தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பைபிள் காலேஜ்லேயும் போய் படிக்கல, காலேஜ்லேயும் படிக்கல. ஆனால் காலை தோறும் படிக்கிறேன், ஒருத்தட்ட இருந்து படிக்கிறேன். ஆமென். இதெல்லாம் தப்பு கிடையாது. இங்கேயும் படிங்க, அங்கேயும் படிங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்கிறத வைங்க, அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமென். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஸோ நான் உனக்கு போதித்து, அந்த வசனத்தை தான் அன்றைக்கி சொல்ல வந்தேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுளுடைய எல்லா நேச்சர்லையும் இது ஒரு பிரதானமான நேச்சராக இருக்கிறது. தேவனும் ஒரு ஆசிரியரே, தேவனும் ஒரு போதகரே. ஆமென். அவர் இப்போ சபையில் பாஸ்டருங்கிறோம். பாஸ்டர்னா என்ன? பாஸ்டர்னா போதகர் கிடையாது, அப்படியே மாற்றி வச்சுருக்கோம். பாஸ்டர்னா மெய்ப்பர்னு அர்த்தம். இப்போதான் உங்களுக்கு நம்ம டீச்சர்னு இப்போ சொல்ல முடியாது பாருங்களேன். நம்ம டீச்சர்னா என்னது? நம்ம டீச்சர்னாலே டீச்சரா சாரா அப்படிம்போம். நமக்கு அவ்வளோ குழப்பம் இருக்குது அதுலேயே. நான் டீச்சராக இருக்கேன், நீங்கள் சாரு தானே, அப்புறம் டீச்சராக இருக்கீங்க அப்படிம்போம். இது எப்படின்னா, நான் ஃபாதர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஃபாதர் ஆகிட்டேங்க, 2 பிள்ளை இருக்காங்க. இது மாதிரி நிறைய குழப்படி இருக்குது நம்ம லாங்குவேஜில். அது மாதிரி மெய்ப்பர், அவர் பிரதான மெய்ப்பர். அது மாதிரி போதகரை கடவுள் வைக்கிறாரு. அதே நேரத்தில் தேவன் யாராக இருக்கிறாரா? ஒரு போதகராக இருக்கிறார். ஆமென். கடவுளுடைய ரோலுங்க. டீச்சராக இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கடவுளுடைய ரோலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென். கடவுள் செய்கிற ஒரு வேலையை என்ன பண்ணுறீங்க? செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அவருடைய டீச்சிங் ஸ்டைலை நம்ம கற்றுக்கிட்டோன்னா எஃபெக்டிவான டீச்சராக மாறலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு அதுக்கு டைம் இல்லை. எப்படி ஒரு எஃபெக்டிவான டீச்சராக இருக்குதுன்னு டீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும், அதனால் இன்றைக்கி டைம் இல்லை. ஆனால் தேவன் எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ and teach you in the way you should go. நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படின்னா இது காமனாக அவர் சொல்லாம, உன்மேல் என் கண்ணை வைத்துனா என்ன அர்த்தம்னா, உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்துனா என்ன? ஸ்பெஷல் கேர். நம்ம ஏன் தனியாக டியூஷன் வைக்கிறோம்? ஏன்னா டோட்டலாக டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது கண்ணை வைத்து நடக்காது. இப்படிதான். ஏன்னா 2 கண்ணை ஒரு ஆள் மேலே வைக்கிறதுக்கு வாய்ப்பே
இல்லை. அதனால பொதுவாக தான் கண்ணை அங்கங்கே வைப்பாங்க. அதனால் வைக்க முடியாது. அதனால தான் தனியாக ஒரு டீச்சர்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறோம், அப்போமாவது படிச்சிருமான்னு நம்பி என்ன பண்ணுறோம், சில முயற்சிகளை செய்கிறோம். கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்துன்னு அர்த்தம். நாங்கள் பார்ப்பா, உன் வீக்னஸ்ஸு, உன் ஸ்ட்ரென்த்து, உன்னுடைய லேர்னிங், அந்த கெப்பாசிட்டிலாம் எனக்கு தெரியும். வேதவசனம் சொல்லுது, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். அப்படின்னா அர்த்தம், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போதிக்கிறது இல்லை. இவர் எப்படிப்பட்ட ஆசிரியர்னா, மாணவனுடைய கெப்பாசிட்டியை, மக்களுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெஷலாக கவனித்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி தருகிறாராம். ஆமென். அதுதான் முக்கியம் பாருங்க. அதனால தான் நிறைய வித்தியாசமாக போதிக்கிற நிறைய பேரை கடவுள் வச்சிருக்கிறார். ஏன்னா சிலருக்கு இவங்க சொன்னாதான் புரியும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முறை நான் ஒரு டைமில் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம என்ன பெருசாக சொல்லிட முடியும், நிறைய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க சொன்னாலே போதும், நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சிடி புக்கெல்லாம் நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டாலே போதும், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துடும், இப்படி நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்போது ஒரு நாள் எங்கேயோ என்னை பேச கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பேச போயிட்டோம். நான், ஜவஹர், சுதர்சன் பிரதர், இவங்கெல்லாம் போயிருந்தோம். அது வந்து டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஒரு டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறேன், பேச போயிருக்கேன். 2 நாள் அவங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு பேசணும் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸில். அப்போது முந்தின நாள் நைட்டு வந்து நான் கொஞ்சம் பேசினேன். பேசி முடித்தோடனே அங்கே ஒரு டீம் வந்தாங்க. டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நான் என்ன நினச்சேன்னா, அவர் சொன்னாலே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் அன்றைக்கி ஆண்டவர் ஒன்று சொன்னார், இல்லைப்பா, எல்லாரும் சொல்கிறது எல்லாருக்கும் புரியாது, நீ சொல்கிறது தான் சிலருக்கு புரியும், அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்குறேன், அதனால் உன்னை தாழ்வாக நினைக்காத. அதாவது எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை தேவன் எடுத்து போட்டார். அவங்க சொன்னா புரியும், ஆனா அவங்க சொல்றது புரியல. இப்ப நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னதே கரெக்டுன்னு புரியுது. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கிறேன். அதனால நீ வந்து உன்னை குறைவா நினைக்காத, நீ பேசுனா ஒரு கூட்டம் மக்களுக்கு புரியும், அதுக்காக தான் நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன், கூப்பிட்டுருக்கிறேன். நீ உன் ஸ்டைல்ல உனக்கு வர்ற மாதிரி என்ன பண்ணு, பேசு, நான் பேசுவேன். ஆமென். அதனாலதான் நான் எதையும் காப்பி பண்றது இல்லை, அவங்க இவங்கலாம் இது பண்ண, எல்லாத்துக்கும் கத்துப்பேன். கத்துக்கிட்டு எனக்கு என்ன வருதோ அதை என்ன பண்ணிடுறது, பேசிடுறது பாருங்க. ஆமென். ஸோ அப்படிதான் ஆண்டவரும் அப்படிதான் பண்றாரு. என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவங்க தேவன் ஒரு சிறந்த போதகர். எல்லாம் சொல்லுங்க, போதகர். சிலர் இருக்கிறாங்க, நாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் கத்துப்போம், ஆட்களிடமிருந்து கற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஒன்லி டைரக்ட் கனெக்ஷன், நோ சைடு. நீங்களாம் சைடு, ஒதுங்கு. நாங்கள் யார்கிட்ட இருந்து மட்டும்தான் கேட்போம், ஆண்டவர்னு தான் கேட்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாது, ஆள்கள்கிட்ட மட்டுமே கேட்குறது. இந்த 2 குரூப்ஸ் இருக்கு பாருங்க. 2 குரூப்புமே விளங்கிக்கணும். தேவனும் போதகராக இருக்கிறார். தேவன் ஒரு போதகர் மூலமாகவும் சில நபர்கள் மூலமாகவும் நமக்கு போதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஒருத்தர் வந்து காமிச்சாரு, யோவான்ல இருக்குது, எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு பாருங்களேன். அதான் விஷயம். இவ்வளவு விசனமாகிறதுக்கு காரணம் என்ன? வசனம் தான். இவர்கள் விசனத்துக்கு காரணம் சில வசனமே. 1 யோவான்ல வாசித்தீங்கன்னா போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குதுன்னா, அந்த அந்த அபிஷேகமே உனக்கு போதிக்கும், உனக்கு யாரும் போதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒன்னே பார்த்தீங்களா. The anointing will teach you. The anointing will teach me. நீங்க யாரு, who are you? நீங்க எனக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி டீச் யூன்னு ஒருத்தர் டீச் பண்ணியிருக்காரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வார் அப்படிங்கிறதே ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. கிருபையே ஒருத்தர் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாருங்க போடுங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல, உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பார்களாக அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு சில பேர் நினைச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒன்லி டைரக்ட் தான். அவங்ககிட்ட ஏதாவது புக் படிக்க சொல்லுங்க, படிக்க மாட்டாங்க. ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், டைரக்ட்ல இருப்பாங்க. அது ரொம்ப தப்பு பாருங்க.
இவங்க வந்து எபேசியர் படிக்கல. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறீங்கன்னா, அவர் சிலரை, யாரு? அந்த ஆவியானவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை என்ன பண்றாரு? போதகர்களாகவும் என்ன பண்றாரு? நியமிக்கிறாரு. எதுக்கு? நீங்க பல்வேறு உபதேச காத்துல அடிபட்டு காணாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படி சிலரை அவர் போதகர்களா என்ன பண்ணாராம்? ஏற்படுத்தினாராம். ஆமென். அவர் இங்க ஆளை நியமிச்சுட்டு ஏன்ட்ட வந்துருந்தா எப்படி இருக்கும்? அது தப்பு பாருங்க. ஆண்டவர் 2 பக்கமும் வேலை செய்யறாரு. ஆமென். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நான் போதிக்கிற நேரம் தேவனும் உங்களுக்கு போதிக்கிறாரு, தேவன் என்ன போதிக்கவும் வைக்கிறாரு. புரியுங்களா உங்களுக்கு? என்ன போதிக்க வைக்கிறதும் அவர் தான். நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு கேட்குங்கிறது இல்லை, இன்னொன்னு சேர்ந்து கேட்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நம்பிக்கையில தான் நான் எப்பவுமே பிரசங்கம் பண்ண வருவேன். நம்ம சொல்லி புரிய வச்சிரும் அந்த மாதிரியா? அதெல்லாம் கஷ்டம். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க தான் பேசுறீங்க, புரிய வைக்கிறீங்க அப்படின்னு தான் நான் வரேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தரும் யாரு தான்? ஒரு போதகராகவே இருக்கிறார். ஆமென். அதனால சில இடத்துல எல்லாம் இயேசுவை வந்து அப்படியே கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? போதகரே, ரபி, ரவி, ரபி. எப்படி கூப்பிடுறாங்க? ஆமா, இங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவரை நாங்க ரபி அப்படின்னு மாத்திட்டோம். ரபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரபின்னா என்ன அர்த்தமா? போதகரே, டீச்சர் அப்படின்னு என்ன பண்ணோம் அர்த்தம். ஸோ இயேசு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் அப்படின்ட்டு. சில பேருக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஆசிரியரை வந்து நம்ம எப்படி தான் சொல்லுவோம்? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு படி இருக்குப்பீங்க. தெய்வம் எங்கே போயிட்டாரு? கடைசியில் போயிட்டார். மாதா பிதா குரு அப்புறம் தான் என்னது? தெய்வம் அப்படின்னு. இப்படி இது யார் இந்த ப்ரையாரிட்டி வச்சாங்கன்னு தெரில. அதனால தான் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னா அதை தூக்கி தூர போட்டுடணும். புரியுங்களா உங்களுக்கு? ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தேவனை புரிஞ்சாதான் மற்றது எல்லாத்தையுமே சரியாக செய்ய ஆரம்பிப்போம். அதனால தான் முதல்ல என்ன நேசி, எனக்கு முதலிடம் கொடுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, எனக்கு நீ கரெக்டாக கொடுத்தேன்னா மீதி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுப்பேங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார். ஏமேன். சரி, இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. குரு அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து குரு அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் தமிழில். ரு அப்படின்னா இருளை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இருளை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருளை இந்த உலகத்தில் இருக்கிற சில அறிவுகளை கொண்டு சில இருளை நீக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற மெய்யான இருளை இந்த குருவால மட்டும்தான் நீக்க முடியும். ஆமென். சிலர் வந்து பேர் வச்சுக்கலாம், சத்குரு, சத்திய குரு, அந்த குரு, இந்த குருன்னு நிறைய பேர் வைக்கலாம். ஆனா எந்த குருவும் இருட்டை நீக்க முடியாது. உங்க இருளை நீக்கும் ஒரே குரு ஜீசஸ் கிரைஸ்ட். இஸ் த ஒன்லி குரு. ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்குபவன். குரு என்றால் இருளை நீக்குபவன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளை, அதனாலதான் உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான அந்த ஒளி நானே என்று சொன்னார். ஆமென். அப்படிதான் நம்ம அந்த விதத்துல தான் அது என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்குது. தவிர மற்றபடி ஆசிரியர் நம்ம சொல்றோமே அந்த விதத்தில் அது என்ன பண்ணல, சொல்லப்படலை. ஸோ ஒரு குரு நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆமா, அவர் தான் இருளை நீக்குபவர். அப்படிங்கிற இடத்துல வேற யாரும் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அவர் ஒருத்தர் தான் நமக்கு குருவாக இருக்கிறார். சரி, ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த போதிக்கிற இந்த நபர்களுக்கு அல்லது இந்த போதனை அப்படின்னு வரும்பொழுது வேதம் சில விஷயத்தை நமக்கு கற்றுத்தருது. அது என்னன்னா, யார் நமக்கு போதிக்கிறாங்களோ அவங்கள ஹானர் பண்ண சொல்லுது. ஆமென். திருவசனத்தை போதிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க, இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ணுங்கள். எல்லாரையும் ஹானர் பண்ணணும், எல்லாரையும் ஹானர் பண்ணணும். ஆனா வேர்ட் ஆஃப் காடை யார் உங்களுக்கு கொண்டு வராங்களோ அவங்களை என்ன பண்ணுங்க, டபுளா ஹானர் பண்ணுங்க.
அப்போ ஒரு 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 உலக பிரகாரமான அறிவை எனக்கு கொண்டு வந்து தருகிற ஆசிரியர்களுக்கு நான் கனம் செய்வது எவ்வளவு முக்கியமோ, அதை விட ஆவிக்குரிய அறிவுகளை எனக்கு தருகிற போதகர்களுக்கு நான் என் கணத்தை 2 மடங்கு செய்ய நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை என்ன பண்ணுங்க? இரட்டிப்பான, எல்லாம் சொல்லுங்க, இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். சோ இந்த நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. உங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுத்த டீச்சர், உங்களுக்கு அவங்கள மட்டும் இல்லை, அறிவியல் டீச்சர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்துக்காகவும் நன்றி, அவங்களையும் ஹானர் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு யார் திருவசனத்தை கொடுத்தார்களோ, திருவசனத்தை உங்களுக்கு போதித்தார்களோ, அவர்கள் உங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆமென். நிறைய பேர், இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா நானாக நான் இல்லை தாயே, நானா என்ன பண்ணல, வரல. நான் இப்படி நிக்கிறதுக்கு பல பேர் காரணமா இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் என்ன பண்றேன், நினைவு கூற விரும்புகிறேன். எத்தனையோ பேர், சிலர் நேரடியான குருவாக இருந்திருக்கிறார்கள், சிலர் நேரடியான குருவாக இல்லாவிட்டாலும் அவர்களை உடைய வழிநடத்தல்களை புத்தகங்கள் மூலமாகவோ கேசட் மூலமாகவோ நான் பெற்று, அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது நான் அவங்களுடைய சிஷ்யன்ட்டு, ஆனால் நம்ம வளர்ந்துடுறோம். ஆமென். சில பேர்லாம் இன்றைக்கும் நம்ம மனசில் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கெல்லாம் நம்ம போகும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு சில விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆர்வங்கள் இருக்கிறது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்போது நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய லைஃப்பில். நீங்களும் அதை நினைவு கூறணும், மறந்துடக்கூடாது என்றைக்குமே. ஆமாம், அவங்கள ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமா என்ன பண்ணணுமா, நினைக்கணுமா. ஸோ ஆரம்ப நாட்களில் பாருங்கள், எனக்கு இயேசுனா யாருன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், லாசர் அண்ணன். அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இது. இன்னொன்று, இது எதுவுமே, இந்த ரட்சிப்புங்கிறது எதுவுமே புரியுதுக்கு முன்னாடி எனக்கு சில சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்து செஞ்ச சில பேர் இருக்கிறாங்க. ஆனந்தி அக்கா, அவங்க பேர்லாம் இப்போ ஞாபகம் இருக்குது. அவங்க சிலர்லாம் சொன்னாங்க, நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், அதில் பார்த்தோன்ட்டு. ஆனால் அவங்கள நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துங்களில் அவங்க நிறைய வேத வசனங்களை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் உண்மையிலே ரட்சிப்பை பற்றி எனக்கு என்னென்னு புரிய வைத்த அண்ணன் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நிறைய எழுத்துக்கள் மூலமாக எனக்கு ரொம்ப ஊழியம் செய்த ஆர் ஸ்டான்லி, அவரை நான் நினைக்கிறேன், அவர் என்னுடைய ஃபஸ்ட்டு முதல் நிலையில் நான் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய மிஷினரி தலைவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே இப்போ என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை பற்றி பேசுவாங்க பாருங்களேன். நம்ம என்ன பண்ணிடணும்னா, ஒன்று தப்புன்னே போயிட முடியாது. நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க தானே, கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குங்க மாதிரி. அது மாதிரி அவங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் சரவணா பவனில் போயிட்டு 65 இல்லைன்னு கேட்கக்கூடாது. கோழி 65 இல்லையே அப்படின்னு சரவணாவில் போய் கேட்கக்கூடாது. கோழி 65 இங்கே கிடைக்காது. கோழி 65 வேணும்னா நீங்கள் எங்கே போகணும்? ஆமாம், ராயல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எப்படி இப்போவுமே விளம்பரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எங்கேயாவது என்ன பண்ணணும், போகணும். அப்போ தான் என்ன பண்ணணும், கிடைக்கும். அவனை இப்போ என்ன இது ஹோட்டல் அப்படின்னு திட்டக்கூடாது. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா ஆத்துமா ஆதாயம்பாங்க, சுவிசேஷம்பாங்க. இப்போ நான் எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், வரவேற்போம். எல்லாத்தையும் நம்ம சமநிலையை என்ன பண்ணிக்கணும், வாழ்க்கையில் வச்சுக்கணும். உடம்புல நிறைய சத்து தேவை தானே. ஒரே சத்தாக இருந்ததுன்னா வேற மாதிரி ஆகிடும் பாருங்க. பல்வேறு சத்துக்கள் தேவை. அது மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய ரீதியிலையும் நிறைய தேவை. சிலர் ஜபம்பாங்க, அது சிலர் பார்த்தீங்கன்னா நல்லது தான். அதையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான அளவு என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு தேவையான அளவு தண்ணீரும் உப்பும் சேர்த்து கொள்ளவும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா நல்லது. இல்லைங்கண்ணா இது மட்டும்தான், தண்ணியே ஊற்றாமல் பண்ண போகிறேன், உப்பே போடாமல் பண்ண போகிறேன்னா வேற மாதிரி ஆகிடும். எல்லாமே அது மாதிரி தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, யாரை குறித்தும் எனக்கு இடரல் இல்லை. எல்லாரையும் கனம் பண்ணுறேன் நான். ஆமென். அதனால தான் யாரையும் திட்டி பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. அவங்கெல்லாம் இல்லாமல் நாம் இந்த இடத்துக்கு வரல. அதனால தான் நான்
புதிய சில ஆட்கள் கிடைத்திருக்கிறதுனால் பழைய ஆட்களை திட்டும் பழக்கம் எங்களிடம் இல்லை. அவங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தருக்கே மகிமை. இவங்க ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க, பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தருக்கே மகிமை. ஆமென். அதுக்கு முன்னாடி சிலர் தவளை சொல்லி கொடுத்தாங்க, நடக்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம குறைச்சி சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் சில பேர் கார் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சிலர் விமானம் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்காகவும் நன்றி. இப்படி பாருங்க, யாரை பற்றியும் கசப்பு வைக்காதீங்க, யாரையும் குறைவாக நினைக்க. சரி, அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. அதுக்காக அவங்க இது அப்படிலாம் கிடையாது. சில நேரத்தில் ஆசிரியர்கள் அங்கே இருப்பார்கள், மாணவர்கள் எங்கேயோ வந்து விடுவார்கள். அதுக்காக அவங்களையும் குறை சொல்வானே. சரி, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அடுத்த தலைமுறையை நம்மளும் வளர்த்து அவங்களையும் வளர்க்கணும். அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் போயிட்டே இருக்கும்போது என்னுடைய லைஃப்பில் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டு இதெல்லாம் சரியா தப்பான்னு குழப்பத்திலே போயிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான நண்பர், நான் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன். சி ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதர். அவர்கிட்ட இருந்து நான் லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணிலே பார்க்க முடியாத நிறைய பேர், ஜான் சி மேக்ஸ்வெல், ரசல் கான்வெல், ஆரிசன் ஸ்வெட் மார்டின்ஸ், இவங்க எல்லாரும் என் வாழ்க்கையில் விதைச்சிருக்கிறாங்க. ஆரிசன் ஸ்வெட் மார்டின்லாம் எப்போ இருந்தவர், அவரெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் 150 புத்தகத்துக்கு மேலே அவர் புத்தகம் படித்தேன். இன்றைக்கி நான் கான்ஃபரன்ஸ் பேசுகிறேன், இன்றைக்கி எங்கேயோ போகிறேன்னா இவர்களுடைய மாணவனாக நான் இருந்தது அப்படி செல்வதற்கு காரணமாக மாறினது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. மாடல் டேஸில் நான் கென்னத் கேகன், கோப்லன்ஸு இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு சில நேரம் பயங்கர காரணமாக இருப்பாங்க. அதில் ஜோசப் பிரின்ஸ் அவர் ரொம்ப பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்துக்கு ரொம்ப காரணமாக இருந்தார். இப்படியே போயிட்டு இருந்தாலும் ஃபிசிக்கலி இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படும் சில பேர் ஆட்கள். அந்த மாதிரியான டைமில் நான் திருநெல்வேலிக்கு வந்துலாம் இந்த நேரங்களில் ஆப்ரஹாம் சார்ல்ஸ் என்கிற அருமையான தேவனுடைய ஊழியர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸாக என் வாழ்க்கையில் இருந்தார். ஒரு 5 ஆண்டுகளாக நான் தொடர்பில் இருந்தும் தொடர்ந்து கற்றுக்கொள்கிற இன்னொரு முக்கியமான நபர். ஸோ அவர்கிட்ட இருந்து எப்போவுமே படிச்சுட்டே இருக்கலாம், ஏன்னா அவர் எப்போவுமே படிச்சுக்கிறவராக இருக்கிறார். சில பேர் ஒரு டைமில் நின்றுவாங்க, சில பேர் இவர் ரெவலேஷன் டு ரெவலேஷன் போய்கிட்டே இருப்பார். அவர் தான் பாஸ்டர் சில்வஸ்டார் ஜேசுவடியான். ஸோ அவரை நான் அந்த நேரத்தில் நினைவு கொடுக்குறேன். ஸோ எனக்கு பெரிய தியாலஜிலாம் ஒன்றும் பெருசாக நான் படித்ததில்லை. ஆனால் அவருடைய போதனை கேட்டிங்கன்னா எல்லா தியாலஜியும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் நான் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறேன், நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க என் லைஃப்பில், ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி என்னை கற்றுக்கிறதுக்கு தூண்டின இந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறேன், நினைவு கூறுகிறேன். இவர்கள் மட்டுமல்ல, இங்கு வந்த உங்களிடம் இருந்தும் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் பாடம் நடத்தி இருக்கிறீர்கள். நல்ல விதமாக தான் சொல்கிறேன், பாடம் நடத்தியிருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் உறவுகளின் ரீதியாக நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க, பல்வேறு விதங்களில் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிறைய நண்பர்கள் இங்கே இருக்கிறீங்க, அவங்ககிட்ட இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்ங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டிய ஒன்று. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எழுந்து நிற்போம். விசேஷமாய் திருவசனத்தை உங்களுக்கு உபதேசித்தவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ண கடவீர்கள். நிறைய பேர் இந்த கணம்னு உடனே வணக்கம் போடுறது, தேங்க்யூ சொல்றது அப்படிங்கிறது மட்டும்தான் கணம் நினச்சிடுறாங்க. கணம்னா பணம். அங்கே பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்கு பாருங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட் பிராக்கெட்ல போட்டாங்க கரெக்டா. அதாவது worthy of double honor, அவங்கள ரெட்டிப்பான கணத்துக்காக நினைங்க அப்படின்னு அர்த்தம். ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஸ்பெஷலி those who work hard at preaching and teaching the word of God concerning eternal salvation through Christ. திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ணுங்கள். honor them. எனக்கு ரொம்ப ஆசை, என் வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பெரிய கணத்தை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை.
எந்த அளவுக்கு ஆசைப்படுறேன்னா, ஒவ்வொரு படியும் நான் வரும்பொழுது அவங்கள நான் மறக்காம இருக்கிறேன். சர்ச்சு ஆரம்பித்த டைமில் பாஸ்டர் ஐசக் ரத்தினராஜ் அவங்கள கூப்பிட்டோம். அவங்க ஒரு விதத்தில் பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தாங்க. அவங்க தான் ஆரம்பித்து விட்டாங்க, இதை ஆரம்பித்து விட்டாங்க. அடுத்த நிலைக்கு வரும்பொழுது ஆபிரகாம் அண்ணன் என்ன பண்ணோம், கூப்பிட்டோம். இப்படி ஒவ்வொரு இது இருக்குது. எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டி என் வாழ்க்கையில் இன்னும் கூடுதல் ஆசீர்வாதமாக இருந்த பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை அவர்களை அழைத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு என் மனசில் ஒரு ஆசை இருக்கிறது. நம்ம ஆக்சுவலி இப்போவுமே அதுக்கான ஒர்க்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த 2 வாரமாக என் மைண்டில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், நம்ம வாடகை பில்டிங்லேயே எல்லாம் பண்ணிட்டலாமல் சீக்கிரமாக நம்ம ஒரு லேண்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அதனால் இப்போ நம்ம டீம் கிட்ட சொல்லியிருக்கிறேன், லாஃப்டி ஷேடர் அக்கௌண்ட்டை கொஞ்சம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை காட் கிரேஸ் அதில் முதல் தவணையாக இதை யோசிச்சுட்டே இருந்தபோது சரவணன் சார் கொண்டு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ அவங்க எனக்கு 3 கோடி தர்றதா சொல்லியிருக்காங்க. இது அட்வான்ஸாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அதனால் 10 கோடி நமக்கு வேணும். இப்போ சர்ச் அக்கௌண்ட்டில் அதை கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். உள்ளே ஏறிக்கிட்டே இருக்குது. காட்ஸ் கிரேஸ் இந்த ஒரு வாரம் அதுக்காக யோசித்து ஒரு 5.5 லட்சத்தை தாண்டிட்டோம். வித்தின் 1 வீக்கில் இன்னும் நிறைய உள்ளே வரும். ஸோ லேண்டெலாம் சீக்கிரமாக நம்ம அந்த சைட்லேயே, ஆமாம், நின்ன சர்ச்சு ஹைவேஸ் அண்டை உண்டான் அப்படின்னு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால் ஹைவேஸ் அண்டை காணுதாக்கும் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால் தீர்க்க தரிசனத்தை நம்மளே நிறைவேற்றிடுவோம். நம்புகிறோம் அந்த அளவுக்கு. அதனால தான் அதான் சொல்கிறோம். ஸோ அதனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கான ஒர்க்லாம் இது பண்ணுறோம். இதுக்கான ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்கெல்லாம் இல்லை, நம்ம இன்றைக்கி சொல்கிறது தான் அனௌன்ஸ்மெண்ட். மைண்டில் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய தொகைலாம் உங்கள் கையில் வரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நாம் கெட்டுறது சும்மா இல்லை, ஒரு அறிவு கோயிலாக, ஞான கோயிலாக, அது அநேகருக்கு ஞானத்தை உலகம் முள்ளா எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும். தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம கையில் கிடைச்ச சின்ன விஷயத்தை வச்சு கடவுளுடைய கிருபையினால் நம்ம எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக பயன்படுத்தி இருக்கிறோம். எது கிடைச்சாலும் அது அவ்வளோ ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வரும்படியாய் அப்படி செயலாற்றுகிற ஒரு கிரேஸை தான் நம்ம பெற்றுக்கிறோம். அதனால் ஒரு லேண்ட்லாம் இருந்ததுன்னா வாடகை இதிலே இவ்வளோ பண்ணுறோன்னா சொந்தமான இதில் வேற நம்ம என்ன பண்ணுவோம், என்னெல்லாமோ நம்ம செய்வோம். ஸோ அதுக்கான பணிகளை நாம் துவக்க இருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவன் அதற்கான கிருபைகளை உங்களுக்கும் அருள்வார். உலகமெங்கும் இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையினால் பிளஸ் பண்ணுற பிள்ளைகளை இந்த நேரங்களில் நான் உங்களை இந்த உயரிய காரியங்களுக்கு உங்களை அழைக்கிறேன். ஸோ இதுக்குன்னு நீங்கள் பண்ணணும், கொடுக்கணும் விரும்புனீங்கன்னா லாஃப்டி ஷேடர் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலாம், நீங்கள் அனுப்பலாம். சபையில் செய்யணுன்னா சபையில் தனியாக அதுக்கான சிஸ்டம்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கான கவர்லாம் இது பண்ணி நாம் சீக்கிரமாக ஒரு லேண்ட் என்ன பண்ணணும், வாங்கணும். 2 முறை அதே போல் நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஆனால் 2 முறையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவதற்கு தான் அது நமக்கு போதுமானதாக இருந்தது. முதல்ல மாடி வீட்டில் இருந்தோம், அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி கொலோனியபுரத்துக்கு வர்றதுக்கு தான் அந்த காசு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் வழியில் வர்றதுக்கு அவ்வளோ செலவான்றதைங்க, ஜங்ஷனுக்கே 10 ரூபா தானே டிக்கெட்டு அப்படின்றக்கூடாது. அங்கே அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம செய்கிறதுக்கு, அப்புறம் அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இன்னுமே நிறைய ஆச்சு. ஆனால் இந்த முறை நாம் செய்யும்போது மீதம் எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் நம்முடைய காரியங்களை என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். 10 கோடிலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லாத மாதிரி செய்வார். ஆமென். ஆமாம், 10 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லாத போல் நமக்கு காரியங்கள் நடக்கும். ஆமென். எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு சபைங்கிறது ரொம்ப அழகாக குழந்தைங்கள்லாம் அங்கே ரொம்ப சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணணும். ஒரு நல்ல ஒரு நூல் நிலையம் இருக்கணும், நல்ல உட்கார்ந்து அவங்க வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் இருக்கணும், ஒரு நல்ல ஜிம் இருக்கணும். அதாவது ஆவி ஆத்மா சரீரம் என்று எல்லா ரீதியிலையும் ஒருத்தங்க நல்லா தன்னை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கான ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குற ஒரு இடமா அது இருக்கணும். உள்ளே போனோன்னா மைண்டு, பாடி, சோல் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் ஆக்கி அங்கேயும் ஒரு நல்ல சாப்பிட்ற இடம்,
ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கணும். ஆமாம், என்ன இதுதான் ஆசையாக வரணும். அடுத்த தலைமுறை கடவுளை பின்பற்றுவதுங்கிறது ரொம்ப க்ளோரியஸான திங்ஸ்னு நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி மனசில் விருப்பங்கள் இருக்குது. தேவன் இதுவரைக்கும் என்ன விருப்பங்களாக இருந்ததோ அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். அதை அவர் ஹானர் பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை அவர் நிச்சயம் செய்வார். ஆமென். ஸோ ஒன்றும் நம்ம இன்னிலிருந்து இது பாரத்தோடுலாம் இல்லை, இன்னிலேருந்து பாரத்தோடுலாம் நீங்கள் இருக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் ஆவி அதை செய்யும், அவருடைய கரம் அதை ஆச்சரியமான விதங்களிலே செய்து முடிக்கும். நாம் அதை பார்ப்போம். ஆமென். ஸோ தேங்க் காட். உங்களுக்கு வார்த்தையை தருகிற மனிதர்களை கனம் செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயமாக அது இருக்கும். சில மனிதர்களை நான் நேரில் பார்க்கவில்லை, ஆனால் தூரத்தில் இருந்து அவர்களை கனம் செய்ததின் மூலம், கனம் செய்கிறதுனா என்ன, அந்த மினிஸ்ட்ரிக்கு போய் விதைக்கிறது, அவரை குறித்து எப்போதும் உயர்வாக பேசுவது, அவர் சொன்ன கருத்துக்களை மதிப்பது, அதில் நடப்பது, இப்படிலாம் பண்ணும்போது அந்த அனாயிண்டிங் நம்ம மேலே அப்படியே வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அது சில நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது இவர் மாதிரியே இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அவர் அனாயிண்டிங் வந்தால் அப்புறம் அவர் மாதிரி தெரியாமல் வேறு யார் மாதிரி தெரிவாங்க. அப்புறம் பார்த்தா கலவையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தட்டு இருந்தால் வாங்குகிறோம், எல்லாத்தட்டு இருந்தும் வாங்குகிறோம். ஆமேன். ஒவ்வொரு டைம்லையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் மாதிரி இருந்தது, இவர் மாதிரி இருந்தது, இவர் மாதிரி இருந்தது அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்போ அந்தந்த நேரங்களில் அந்தந்த அனாயிண்டிங்ஸு நம்ம மேலே வரும். எலிசாவிடம் இருந்தது, எலியாவிடம் இருந்தது, எலிசாவின் இடத்துல இரட்டத்தனையாக வேலை செய்தது போல நாம் கனம் பண்ணுகிற ஆசிரியரிடம் இருந்து ஆவிக்குரிய தலைவர்களுடைய அந்த அபிஷேகம் நம்மிடத்திலே பல மடங்கு அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமேன். ஸோ கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ டாடி, இந்த நாளை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சிந்திக்கிற ஒரு நாளாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களுக்கு அறிவு புகட்டுகிறீர், எங்களுக்கு போதிக்கிறீர், ஆலோசனை கர்த்தராக நீர் இருக்கிறீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீரே எங்கள் வாழ்க்கையில் போதகராக, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. I will teach you the profitable things. இதோ புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிப்பேன். ஆமென். எங்கள் வாழ்க்கையில் எங்கே முதலீடு பண்ணணும், எங்கே என்ன செய்யணும், எங்கே விற்கணும், எங்கே வாங்கணும், எங்கே எதை சொல்லணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஜீவ வழியிலே உணர்த்துதலையும் போதனையும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில் நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஆமென். ஏனென்றால் இயேசுங்கிற போதகர் சொல்லி போயிருக்கிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போவாவிட்டால் தேற்றவாளன் வரார், அவர் வந்து சகல சத்தியங்களுக்குள் உங்களை வழி நடத்துவார். இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிறந்த போதகராக இருக்கிற ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில் நாங்கள் கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை எங்களுக்கு போதித்த போதனைக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனுடைய சபைக்கு கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சகல சத்தியங்களுக்குள்ளே எங்களை நடத்துகிறவராய் நீர் இருப்பதற்காக நன்றி. இந்த வருஷங்களிலேயும் எங்களுடைய வாழ்க்கையின் பயணங்களிலே உம்முடைய நன்மைகளை நாங்கள் காணப்போகிறதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே.